நாளைக்கு உங்களுக்கு கடைசி பிறந்த நாள் கொண்டாட்டம். என்ன பயமுறுத்துறியா? இல்ல, கூடிய சீக்கிரம் தேவி அம்மா இந்த வீட்டுக்கு வரப்போறாங்கன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஹஸ்பண்ட் சார் இருக்கிற கோபத்துல அந்த வெள்ளைக்காரன் கையில மாட்டினான்னா என்ன யாரு கொல்ல வந்தாங்க, குழந்தைய கடத்த வந்தது யாரு, இந்த உண்மை எல்லாமே கண்டிப்பா வெளியே வந்துரும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சார் உங்களை சும்மா விட மாட்டார். எல்லாத்துக்கும் காலம் கனிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களுக்கு கடைசி பிறந்த நாள் கொண்டாட்டம். இதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ அடுத்த வருஷம் பிறந்த நாள் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பொண்ண மாதிரியே தான் உன் அத்தை, அதான் உன் தேவி அம்மா. அவளும் என்ன பயமுறுத்தினா. அப்புறம் என்னாச்சு? ஆளு அட்ரஸ் இல்லாம போயிட்டா. என்னை எதிர்த்தவங்க அத்தனை பேரையும் நான் அழிச்சிருக்கேன். நீங்க யார வேணாலும் அழிச்சிருக்கலாம், ஆனா கடவுளை என்னைக்கும் அழிக்க முடியாது. உங்களோட முடிவு எழுதியாச்சு, எழுதப்பட்டுச்சு. கூடிய சீக்கிரம் உங்க ஆட்டம் முடிய போகுது. போ போ, உன்னையும் எல்லாத்தையும் சேர்த்து முடிக்கிறேன். அது நீங்க நினைச்சாலும் முடியாத அத்தை. என்ன சிஸ்டர், ரகசியமா வந்து மாறி உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போறா? ஆமா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு கருமாதி பண்ணுவாளாம். அதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு கருமாதி பண்றேன். நல்ல குடும்பம். மாறி சிஸ்டருக்கு கருமாதி பண்றேங்கிறா, சிஸ்டர் மாறிக்கு கருமாதி பண்றேங்கிறாங்க. வீடு நல்லா விளங்கும். ஹர்ஷவர்தன், அப்பா பேரு அரவிந்த், அம்மா பேரு ஹாசினி. பிப்ரவரி 19 காலையில் 11:10. பிறந்த இடம் சென்னை. காளியம்மா என்கின்ற பவித்ரா, அப்பா தினேஷ், அம்மா ஷீஜா. பிப்ரவரி 19 காலையில் 11:20. பிறந்த இடம் சென்னை. தேவி பிறந்த தேதி பிப்ரவரி 20. பிறந்த நேரம் காலையில் 9:30. பிறந்த ஊர் ஏற்காடு.
சாதாரண குழந்தை ஜாதகம் அல்ல, சாட்சாத் அந்த அம்மனோட அம்சமே தான். அம்மா தாயே. என்னங்க புதுசா எழுத போற ஜாதகத்தை போய் கும்பிட்டுட்டு இருக்கீங்க? இது சாதாரண ஜாதகம் இல்லடி, 1000ல் 1, இல்ல இல்ல 1,00,000ல் 1 கூட சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான தெய்வாம்சம் உள்ள ஒரு ஜாதகம். என்னங்க சொல்றீங்க? அப்படியே சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஜாதகம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். இந்த குழந்தையும் ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். அப்படியா? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? லக்னம் கூட 2 பேருக்கும் ஒரே லக்னம், ரிஷப லக்னம். குழந்தை பருவத்துல சந்திர தசையும் செவ்வாய் தசையும் நடந்தது. செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது 7ஆம் வீட்டு அதிபதி மாரகன். ஆகையால சின்ன வயசுல கம்சனால பல இன்னல்களுக்கு ஆளானார் ஸ்ரீகிருஷ்ணர். செவ்வாய் திசை முடியும் போது தனது தாய்மாமன் கம்சனை கொன்றார். இந்த குழந்தைக்கும் அதே அமைப்பு இருக்கு. சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பிக்க போகுது. அதனால இந்த குழந்தை பல தடங்கல்களை தாண்டி தான் பிறந்திருக்கு. கண்டிப்பா கம்சனை வதம் பண்ண மாதிரி வதம் பண்ணதான் பிறந்திருக்கு. ம், கிருஷ்ணன் பிறந்தது வாசுகிக்கு, ஆனால் வளர்ந்தது யசோதா கிட்ட. அந்த அமைப்பு இந்த குழந்தைகிட்டயும் இருக்கு. ஒட்டு மொத்தமா சொல்ல போனா இந்த குழந்தை பெண் கிருஷ்ணன்னு சொல்லணும். நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் இந்த ஜாதகத்தை பத்தி சொல்லணும். நீயும் இந்த ஜாதகத்தை தொட்டு கும்பிட்டுக்கோ. அப்பேற்பட்ட ஜாதகம் இது. ஏங்க கேக் வாங்க நீங்க எதுக்கு போனீங்க? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா அவங்களே வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்களே. கொடுத்துட்டு போவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆ, ஆனா எங்க அம்மா பிறந்த நாளைக்கு நான் போய் கடையில வாங்கிட்டு வர அந்த சந்தோஷம் அதுல கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காதுங்க. ஆனா இப்ப எல்லாமே ஆன்லைன் உலகமா மாறிட்டு இருக்கே. ஆ, அதுக்கு நீங்களும் மாறிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்றேன். சரி சரி, அதை விடு. வீட்டுல மத்தவங்கள ரெடி ஆயிட்டாங்களா? அதெல்லாம் எல்லாம் ரெடி ஆகி வந்துருவாங்க. நீங்க முதல்ல கேக் கொண்டு போய் ரெடி பண்ணுங்க. சரி சரி, நீயும் வா. நாளைக்கு உங்களுக்கு கடைசி பிறந்த நாள் கொண்டாட்டம். இதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ. என்ன சிஸ்டர், வீடே உங்க பிறந்த நாளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. நான் கூட ரெடி ஆகி வந்துட்டேன். நீங்க இன்னும் ரெடி ஆகாம ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்களே சிஸ்டர். என் பிறந்த நாள என்ன நிம்மதியா கொண்டாட விடாம பண்ணிட்டா அந்த மாறி. உங்களை மூட் அவுட் பண்ணணும், உங்க மைண்ட டைவர்ட் பண்ணணும்னு இந்த மாதிரி என்னென்னவோ பண்றா, ஏதேதோ பேசுறா. நீங்க அதெல்லாம் மைண்ட்ல ஏத்த கூடாது சிஸ்டர். ஆஹா சிஸ்டர், மாறி வரா வரா. என்ன இது, சிங்கத்தோட குகைக்குள்ளே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா? அடுத்ததா என்ன குண்டா போடலான்னு வந்திருக்காளோ தெரியலையே. அத்தை, பிறந்த நாள் அதுவுமா கலையா சிரிச்ச முகமா இருக்காம எதுக்கு முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கீங்க அத்தை? சில பேர் முகத்தை பார்த்தாலே உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அப்போ முகத்துல சிரிப்பு எப்படி வரும்? அப்படி ஒரு ராசிடி உன் ராசி. என்னோட ராசி எப்பவுமே நல்ல ராசி தான். இப்போ உங்க ராசிக்கு தான் நேரம் சரியில்லாம இருக்கு. ஆஹா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே.
ஆமா, எதுக்காக இங்க வந்த? பிறந்த நாள் அன்னைக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ம், அப்படின்னு சொல்வேன்னு நினைச்சீங்களா? எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்ல. ஆனா உங்களுக்கு பிறந்த நாள் இல்ல இல்ல இல்ல, தப்பு தப்பு தப்பு. கடைசி பிறந்த நாளுக்கு பரிசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அடிப்பாவி. என்ன இருந்தாலும் நீங்க என் மாமியார் இல்லையா? அதனாலதான் நானே கடைக்கு போய் உங்க பிறந்த நாளுக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஒன்னும் வேஷத்துக்காக வாங்கிட்டு வரல. உண்மையாவே உங்க மேல இருக்கிற பாசத்துல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் நம்பிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க பிரச்சனை. எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் பாசமா தான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் உங்க மேல பாசம் தெரியுமா? நீங்க கொண்டாட போற கடைசி பிறந்த நாள் இது. உங்களோட இந்த கடைசி பிறந்த நாளுக்கு நீங்க கட்டிக்கிற புடவை இந்த மருமக வாங்கி கொடுக்கிற புடவையா தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, நல்லா இருக்கா பாருங்க. ஏய், என்னடி நக்கலா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமியாரே, உண்மையத்தான் சொன்னேன். எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க குழந்தை இல்ல இல்ல இல்ல, தேவி அம்மா எங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருக்க போற நாள விரல விட்டு எண்ணிடலாம். தேவி அம்மா அவங்க சபதம் செஞ்ச மாதிரி உங்களை வதம் பண்ண போறாங்க. ஆஹா, அவகிட்ட இருக்கிறது அவளோட குழந்தை தாங்கிறது தெரியாமலேயே இந்த அப்போடு போடுறாளே. குழந்தை மட்டும் அவளுக்குதான்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். நார் நாரா கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருவான். அத்தை, நான் இது வரைக்கும் உங்களுக்காக எதுவுமே செஞ்சதில்ல. நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த குறை இருக்க கூடாதுல்ல. அதான் கடைசியா இத வாங்கிட்டு வந்தேன். உண்மையாவே உங்க நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு அத்தை. ஒரு மனுஷனுக்கு சாக போற நாள் தெரிஞ்சா கூட அந்த நாள் வரைக்கும் வேதனையோட வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா எப்போ சாவு வரும், எப்படி சாவு வரும்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து வாழ்றது எவ்ளோ கொடுமை, எவ்ளோ அவஸ்தை. சரி, பண்ண பாவத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். இந்த புடவைய கட்டிக்கிட்டு சீக்கிரம் கேக் வெட்ட ரெடி ஆயிட்டு வாங்க. என் தேடி வந்து திமிர காட்டிட்டு போறாளா? ஆமா சிஸ்டர், அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். என்னோட பிறந்த நாள அவளோட இறந்த நாள ஆக்கி காட்டுறேன். அதுக்கப்புறமா அவ கொடுத்த இந்த புடவைய சந்தோஷமா நான் கட்டிக்கிறேன். பாண்டி, நீ வா. சிஸ்டர், ஏன் சிஸ்டர் கிச்சனுக்கு கூட்டியாந்து இருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன சிஸ்டர், கிச்சனுக்கு வந்து கத்தி எடுத்துக்கிட்டு போய் மாரிய சடக் சடக்குன்னு குத்துவீங்கன்னு பார்த்தா இப்படி ஜன்னலை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஐடியா சிஸ்டர்? என்ன சிஸ்டர்?
சிஸ்டர், என்ன சிஸ்டர் பண்றீங்க? மாறி வந்து ஸ்டவ்வ பத்த வைப்பால, வெடிச்சு சாக போறா. ஓல்ட் ஐடியா தான், பட் கோல்டு. ஆமா, இப்பவே கேஸ் வாடை அடிக்குதே. மாறி உள்ள வந்தா கேஸ் வாடைய கண்டுபிடிச்சிட மாட்டாளா? இரு, எங்க போறாங்கன்னு தெரியலையே. கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். இப்ப கேஸ் பாட சுத்தமா வரல. நீங்க அடிச்ச ஸ்ப்ரேயோட வாசனை தான் எங்கேயும் மணக்குது. உங்களுக்கு பிரெயினோ பிரெயின் சிஸ்டர். வெளியே வா. கொஞ்ச நஞ்சம் பேச்சா பேசினாவ நான் நெருப்புல எரியற மாதிரி அவளுக்கு கனவு வந்துதான். இன்னைக்கு அவ நிஜமாவே எல்லாரும் முன்னாடியும் நெருப்புல கருகி சாக போறா. ஆமா, மேல எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க சிஸ்டர். நீங்க ரெடி ஆகி வந்தா மாரியோட மரணத்தை கேக் வெட்டி கொண்டாடிடலாம் சிஸ்டர். நான் ரெடி ஆயிட்டு வரேன். என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். வருது வருது, விலகு விலகு, வேங்கை வருது. டேய் மாப்ள, அம்மாவோட பர்த்டேக்கு அசத்திருக்கலாம் மாப்ள. கேக் யாருக்கு மாமா? அம்மா காச்சு. என்ன சித்தப்பா, உங்க பர்த்டே பார்ட்டி, சிச்சி உங்க பர்த்டே பேபி இன்னும் ரெடி ஆகலையா? கீழே பேபி ரெடி ஆயிட்டு இருக்குது. இப்ப வந்துருவாங்க. ஹாசினி, உனக்கு சீக்கிரமா கேக்க கட் பண்ணி சாப்பிடணும். அதுக்கு தானே இப்படி ஆளா பறக்குற. கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன் புருஷன் வாங்கிட்டு வந்த மொத்த கேக்கும் உனக்கு தான். அப்ப உங்களுக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்காது, பரவாயில்லையா? உனக்கு வயித்து வலிக்கும், பரவாயில்லையா? பர்த்டே பேபி வந்தாச்சு. என்ன அத்தை, நான் உங்க கடைசி பிறந்த நாளுக்கு பரிசா கொடுத்த புடவைய கட்டிக்கலையா? உங்களுக்காக கொடுத்த கோடி புடவை அது. இது எனக்கு கடைசி பிறந்த நாள் இல்லடி, உனக்கு தான் இன்னைக்கு கடைசி நாள். என்னோட பிறந்த நாளும் உன்னோட இறந்த நாளும் ஒரே நாள் ஆக போகுது. அந்த சந்தோஷத்தை நான் கேக் வெட்டி கொண்டாட போறேன். வாங்க சிஸ்டர், வாங்க. பாருங்க, சிஸ்டர் சீக்கிரமா கேக்க கட் பண்ணுங்க. ஹாசினி அப்பத்துல இருந்து பறந்துகிட்டு இருக்கான். அரவிந்த் ப்ரோ, மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்தி வை. சரி ப்ரோ. ஹெல்ப் பண்ணுடா பொண்டாட்டி தாசா. தீப்பட்டு இல்லையா? சொல்லுங்க, நான் போய் இந்த கேண்டில பத்த வச்சுட்டு வரேன். சரி. அப்புறம் இதை வச்சு நம்ம மெழுகுவத்திய பத்த வைக்கலாம். ஏய் இரு இரு, நில்லு நில்லு ஹாசினி, நீ ஒண்ணும் போக வேண்டாம். அந்த மெழுகுவத்திய கொடு. நீ போக வேண்டாம். மாறி, நீ போய் இந்த மெழுகுவத்திய பத்த வச்சுட்டு வரியா? சரிங்க அத்தை. என் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டி சிறப்பா கொண்டாடணும்னு நீ ஆசைப்பட்டல, அதே மாதிரி பிறந்த நாள் கேக்ல ஏத்துற மெழுகுவத்திய
உன் கையால ஏத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ம். நீயே போய் அந்த மெழுகுவத்திய பத்த வச்சு எடுத்துட்டு வரியாமா? கண்டிப்பா அத்தை. உங்க ஆசைய நான் நிறைவேத்தி வைக்கிறேன். ம்